அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு செடியோ அல்லது மரமோ அதிலிருந்து 1000 செடிகள் மரங்களை உருவாக்குற ஏர் லேயரிங் மெத்தடு, அதாவது விண்பதிய முறை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த மெத்தடு மூலயமா நமக்கு தேவையான செடிகளை நம்மளே உற்பத்தி செஞ்சுக்கலாம். நீங்கள் நர்சரியோ அல்லது கடையிலையோ போயிட்டு எந்த செடியும் வாங்க தேவையில்லை. பொதுவாகவே ஒரு மரம் நல்லா வளர்ந்து காய் காய்க்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷத்துலேருந்து 4 வருஷமாவது ஆகுங்க. ஆனால் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா 40 நாள்லேயே அதே செடியோ அல்லது மரத்தையோ உருவாக்கி நம்ம ஈல்டையும் எடுத்துடலாம். சரி ஓகேங்க, இப்போ ஏர் லேயரிங் மெத்தடில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு செடியோ அல்லது மரத்தையோ உருவாக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, என்னுடைய லெமன் பிளான்ட்டில் தான் நான் இப்போ ஏர் லேயரிங் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த செடி அல்லது மரம் தேவையோ அதில் நீங்கள் செஞ்சுக்கலாம். முக்கியமாக ஏர் லேயரிங் செய்யும்போது கவனிக்க வேண்டியது, நீங்கள் ஏர் லேயரிங் செய்கிற செடி நோய் தாக்குதல் இல்லாமல், பூச்சி தாக்குதல் இல்லாமல் ஆரோக்கியமான செடியாக இருக்கணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், ஏர் லேயரிங் செய்யும்போது மெயின் ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, அதை செய்யக்கூடாது. சைடில் இருக்கிற கிளைகளில் தான் செய்யணும். ஏன்னாக்கா சப்போஸ் நம்ம அதில் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாக்கா அந்த மெயின் ஸ்டெம்மு காஞ்சி போயிடும், அப்புறம் செடிக்கே பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. என்கிட்ட இருக்கிற செடி சின்ன செடி அப்படின்றதுனால நான் மெயின் ஸ்டெம்லேயே செய்கிறேன். நீங்கள் இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகே, இப்போ ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம இந்த மேல் தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். அந்த தோலை கட் பண்ணும்போது உள்ளே இருக்கிற தண்டுகள் எதுவுமே பாதிக்கப்படக்கூடாது. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படி பாதிப்பு ஏற்பட்டதுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வராது. ஓகே, இப்போ நான் இந்த மேல் தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே இருக்கிற கிளை தான் நமக்கு வேர் விட்டு செடியை கிடைக்க போகுது. அடுத்தது ஒரு பாலித்தீன் கவர், நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கடையில் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரும்போது அதில் இருக்கிற பாலித்தீன் கவரையே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. அந்த பாலித்தீன் கவரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை கத்திரிக்கோலால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப லென்த்தான ஒரு கவர் கிடைக்கும். அடுத்தது தேங்காய் நார் நல்லா ஈரப்பதத்தோடு எடுத்துக்குங்க. இப்போ அந்த கட் பண்ண பாலித்தீன் கவரை இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நான் டேக் போட்டு கட்டுறேன். நீங்கள் கயிறு இருந்தாலும் கட்டிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா டேப்பு போட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நல்லா இறுக்கமாக கட்டிடுங்க. நம்ம இதுக்குள்ளே தான் தேங்காய் நாரை போட போகிறோம். ஓகே, இப்போ தேங்காய் நாரை நல்லா ஃபில் பண்ணியாச்சு. டைட்டாக ஃபில் பண்ணுங்கள், லூஸாக வேணாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி டேக் போட்டு நான் கட்டிக்கிறேன். நீங்கள் கயிறு போட்டும் கட்டலாம், அப்படி இல்லைனாக்கா டேப்பு போட்டும் ஒட்டலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இப்போ நான் எப்படி பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி பேக் பண்ணாலே நல்லா வேர் விட்டு வளர ஆரம்பிக்கும். சரி ஓகேங்க, இப்போ ஏர் லேயரிங் பண்ணியாச்சு. 40 நாள் கழித்து பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, 40 நாள் ஆயிடுச்சு. செடி நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்குது. நீங்கள் ஏர் லேயரிங் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாக்கா இந்த ஏர் லேயரிங் செஞ்சதுக்கு மேலே அந்த செடி வாடி போயிட்டு இருக்கும் அல்லது காஞ்சி போயிட்டு இருக்கும். இப்போ செடி நல்லா இருக்குது. இப்போ இதில் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கனாலே தெரியும், வேர் வந்திருக்கிறது தெரியும் அந்த பாலித்தீன் கவரில். இதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். உள்ள வேர் எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, வேர் நல்லாவே பிடிச்சிருக்கு. இது சின்ன செடி அப்படின்றதுனால வேர் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. நீங்கள் பெரிய செடியை பெரிய மரத்தில் ஏர் லேயரிங் செஞ்சீங்க அப்படின்னாக்கா வேர்கள் நிறையவே வந்திருக்கும். இப்போ இதை கீழே கட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நட்டுடலாம். இந்த பிளான்ட்டில் இருக்கிற பூக்கள் காய்கள் எல்லாமே அப்படியே வளர ஆரம்பிக்கும். இதுதான் ஏர் லேயரிங் மெத்தட் அப்படின்றது. நான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் வேர்களை எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் இது போல் செய்ய தேவையில்லை. வேர்கள் வந்தது அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் எடுத்து நட்டுடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நம்ம பிரிக்கிறதுக்கு முன்னாடியே மண்கலவையை ரெடி பண்ணி வச்சிடணும்.
இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டில் வைக்கிற மாதிரி இருந்தால் அதில் வச்சுக்கலாம். அடுத்தது தரையில் நடுற மாதிரி இருந்தால் உடனடியாக நட ஆரம்பிச்சிடுங்க. இந்த ஏர் லேயரிங் மெத்தடை நீங்கள் செடிகள், மரங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. பொதுவாகவே ஒரு மரம் பூ பூத்து காய் காய்க்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷத்துலேருந்து 4 வருஷமாவது ஆகும். ஆனால் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 40 நாளில் காய் காய்க்கிற மாதிரி செஞ்சிடலாம். அதுதான் இந்த ஏர் லேயரிங்கோடைய ஸ்பெஷாலிட்டி. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம விதை போட்டு வளர்ந்து அதே டேஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு கொய்யாப்பழம் மரம் இருக்குது அப்படின்னு வச்சிங்களா, அது என்ன டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்டு இதில் வரும். அதுதான் முக்கியமானது. இனிமேல் உங்கள் நண்பர்கள் வீட்டில் இந்த மாதிரி மரங்கள் இருந்தது, உங்களுக்கு பிடிச்ச மரம் இருந்தது அப்படின்னாக்கா ஏர் லேயரிங் செஞ்சு நீங்கள் புதுசாகவே ஒரு செடியை உற்பத்தி செஞ்சுக்கலாம். ஓகே, இதை கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணும்போது கீழே இந்த மாதிரி நல்ல கட்டராக வச்சு கட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கத்தி வச்சு இந்த மாதிரி வெட்டாதீங்க. அதுக்கு அதிர்வுகள் இருந்ததுனாக்கா வேர் பாதிப்பு ஏற்படும். அந்த பாலித்தீன் கவரை வேருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எடுத்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மண்கலவையில் நட ஆரம்பிச்சிடலாம். இந்த செடியை நான் பாட்டில் தான் நட போகிறோம். இது 16x15 சைஸ் உள்ள ஒரு பாட்டு. மாதவரம் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் போயிருந்தப்போ அங்கே கிடச்சிது. கவர்மெண்ட்டு தான் விற்கிறாங்க. ரொம்ப கம்மி தான் ரேட்டு, 190 ரூபா தான். தாராளமாக வாங்கலாம். வெளியிலலாம் வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு 250 ரூபாய்க்கு மேலே இருக்கும். போனீங்கனாக்கா வாங்கிக்கிங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மண்கலவையிலேயே இந்த செடியை அப்படியே அந்த வேருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மண் தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதான். இந்த ஏர் லேயரிங் மெத்தடில் 40 நாளில் லெமன் செடி இப்போவே காய்க்கிற மாதிரி ரெடி ஆகிடுச்சு. விண்பதியம் செய்யும்போது, அதாவது ஏர் லேயரிங் செய்யும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். நம்ம எந்த கிளையில் ஏர் லேயரிங் செய்ய போகிறோமோ அந்த கிளை நல்ல தரமான கிளையாக இருக்கணும், ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. அடுத்தது ஒரு 3 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் அளவு, அதாவது நம்ம ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸ் அளவு எடுத்துக்கிட்டால் போதும். அதே போல் நல்ல கத்தி ஒன்று எடுத்துக்கணும். நம்ம அந்த தோலை எடுக்கும்போது உள்ள தண்டுகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத நம்ம எடுக்கணும். அது ரொம்பவே முக்கியமானது. தண்டுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுது அப்படின்னாக்கா ஏர் லேயரிங் நல்லாவே வராது. அதுவும் இல்லாமல் அந்த கிளைகளும் காஞ்சி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப சின்ன தண்டுகளில் இந்த மாதிரி ஏர் லேயரிங் செய்யும்போது இது கீழே உடச்சிக்கிட்டு விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக முருங்கை மரத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும். ஏன்னா முருங்கை மர தண்டுகள் எல்லாமே ரொம்ப சின்ன தண்டுகள். அதனால் முருங்கை மரத்தில் கொஞ்சம் பெரிய தண்டுகளாக எடுத்துக்குங்க. அடுத்தது ஏர் லேயரிங் செய்யும்போது ரொம்ப ஈரப்பதம் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா வேர்கள் வராது. கரெக்டான ஈரப்பதத்தில் மெயின்டைன் பண்ணணும். அதே போல் ஈரப்பதம் இல்லைனாலும் இந்த மாதிரி ஆகும். அதுக்கு கொஞ்சமாக நம்ம அந்த மேல் பாகத்தில் தண்ணீர் ஊற்றலாம், ஈரப்பதம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஏர் லேயரிங் செய்கிறதுக்கு முன்னாடி தண்டுகளை பாதிப்பு இல்லாமல் நம்ம ஏர் லேயரிங் செய்யணும். தண்டுகள் பாதிப்பு இருந்தாலும் இந்த மாதிரி காஞ்சி போயிடும். உங்களுக்கு அந்த கிளைகள் காஞ்சி போகிறத பார்த்தாலே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதே போல் முன்னாடி இந்த மாதிரி துளிர்கள் வர ஆரம்பிக்கும் அப்படின்னாலே அது ஓகே ஆகலை அப்படின்னு அர்த்தம். இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் என்னங்க, உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு பிடித்த மரங்கள், செடிகள் எது வேணாலும் இருக்கட்டும், ஏர் லேயரிங் செஞ்சு அசத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.